ஐயா, நான் நிற்கக்கூடிய பகுதி எனது சொந்த ஊர் பண்டாரவளை. பண்டாரவளையில் 1980 காலகட்டங்களில் ஏற்பட்ட கிணறு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேலே ஆயிட்டு. இந்த கிணறை தான் இன்றைக்கி பார்க்க என்ன கிணத்தை கொண்டு காட்டான்னு நினச்சிறாங்க. இந்த கிணறை நம்பி தான் அன்றைக்கி 1980 காலகட்டங்களில் மக்கள் வாழ்வாதாரத்தை அமைச்சிட்டு இருந்தான். ஏன்னா இந்த கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து அவங்க குளிக்க வேண்டிய சூழல், அவங்களுடைய துணிமணிகள்லாம் துவைக்கணும்னா இந்த கிணத்தான் அவங்க நம்பி இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் பைப் லைன் அதிகமாக கிடையாது. ஏதோ தெரு லைன் எரிஞ்சு குடிக்கணும்னு தண்ணி போதும். அந்த தெற்கு பக்கத்தில் ஒரு நல்ல தண்ணீர் கிணறு உண்டு, அதுலேருந்து குடிப்பதற்கு எடுத்துக்குவாங்க. அதிகமான தண்ணி வந்து புழங்குவதற்கு, சமையல் செய்வதற்கு, துணிகளை துவைப்பதற்கு இந்த கிணத்தை நம்பி தான் இருந்த ஒரு கிணறு. இந்த கிணறு எப்படி கிடக்கு பாருங்கள். இந்த பக்கம் குப்பைகள், மனித கழிவுகள்லாம். இந்த கிணறு உள்ளே காட்டுங்க. இந்த கிணறு உள்ளே எப்படி கிடக்கு பாருங்கள். 3/4 பங்கு தண்ணி கிடக்கு. இந்த கிணத்தை பார்க்க முடியாத அளவுக்கு குப்பையும் கூலங்கலமும் சகதிகளாகவும் சேராகவும் நிரப்ப போட்டாச்சு கிணத்தை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிணறை நம்ம புனரமைக்கணும். இந்த திலா இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் 2 கல் இருக்குல்ல, அதை காட்டுங்க. அந்த கல்லுலாம் வந்து கல்லை போட்டு திலா போட்டிருப்பாங்க. வாளி இந்த பக்கம் காட்டுங்க. 2 பக்கம் வாளியை போட்டு மக்கள் இந்த வந்து ஊர் மக்கள்லாம் இந்த தெற்கு பகுதி பண்டாரவளை தெற்கு பகுதி மக்கள்லாம் இந்த தண்ணியை தான் நினைச்சுவாங்க. அவங்க புழங்கி துணிமணியில் கொண்டு வந்து குளிச்சுட்டு பிள்ளைகள்லாம் அன்றைக்கி இந்த காலையிலே வந்துடுவாங்க. ஒரு இந்த கிணத்து பகுதியை பார்த்தீங்கன்னா மக்கள் ஆரவாரமாக இருக்கும். ஒரு 100க்கு மேற்பட்ட மக்கள் 2 கடையும் நின்று இந்த தண்ணி நம்பி தான் குளித்த கிணறு இன்றைக்கி இப்படி சிதலம் அடைஞ்சி பாலடைஞ்சி மக்கி மண்ணோட மண்ணாட போக வேண்டிய நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி கிணறு உருவாக்க முடியாது. பல லட்சங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கும். தோண்டி எவ்வளோ ஆழம் தோண்டி இது மாதிரி உரைகள்லாம் கட்டினா இன்றைக்கி அந்த கிணறை புனரமைக்காமல் போட்டாங்க. ஏன்னா கிணறு தான் ஒரு கேணின்னு சொல்கிறான். கிணறு வந்து கேணி ஊற ஊற, அதாவது தண்ணியை இறைக்க தான் அந்த கேணி வந்து ஊறும். அதை எடுக்காமல் போட்டாங்கன்னா அந்த கிணறு இந்த மாதிரி தான் நாட்டம் அடித்து சிதிலம் அடைஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு போட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட கிணறை புனரமைக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் தான் இருக்குது. இந்த அரசாங்கம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். பெருங்குளத்துக்கு உட்பட்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிணறு. அப்போ இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் முதன்மை கோரிக்கை வைக்கும். இந்த கிணறு வந்து கண்டிப்பாக புனரமைக்கணும். அமைச்சா இப்போ இங்கே இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கும். இப்போ திலாவெல்லாம் போட்டாச்சு. வாங்கி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பனை தொழிலாளர்கள் இருந்த ஏரியா, பனை தொழிலாளர்கள் அதிகமாக நம்ம இந்த பகுதியில் இருக்காங்க. அவங்களுடைய அந்த பகுதிக்கு இதில் டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கொடுக்கலாம். தெரு தெருக்கு பைப் வந்தோடனே மக்கள் வந்து இந்த மாதிரி கிணறுகள்லாம் புனரமைக்காமல் போட்டாச்சு. இது பெருங்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிணறு. அந்த காலத்தில் மக்கள் இதை நம்பி தான் வாழ்ந்தான். பண்டாரவளை தெற்கு பகுதி மக்கள்லாம் இந்த கிணத்தை நம்பி தான் வாழ்வாதாரங்களை குளிப்பதற்கும், அவங்களுடைய குளிப்பதற்கு தான் மெயின். குடிப்பதற்கு அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதை போய் எடுத்துக்கிடுவாங்க. குளிப்பதற்கு, உடைகளை துவைப்பதற்கு, துணிமலை துவைப்பதற்கு உகந்த ஒரு கிணற்று. இந்த நீர் தான் வாழ்வாதாரமாக அமைஞ்சு. இந்த கிணத்து நீர் இன்றைக்கி இப்படி இப்போ சீரழிஞ்சு கிடக்கு, சாக்கடையாக கிடக்கு. இதெல்லாம் புனரமைச்சு வச்சா இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கேணி கிணறு இது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கும். 1980 காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட கிணறு. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கிணறு உருவாக்க முடியாது. இதே நம்ம ஏதோ ஒரு இதாக நினச்சி நம்ம ஒரு வேடிக்கை பொருளாக அந்த கிணறு இன்றைக்கி இப்படி ஆக்கி இப்படி போட்டாச்சு. இதை புனரமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பெருங்குளம் பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் முதன்மை கோரிக்கையாக வைக்கும். அரசியல் குழுமத்துக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். எனது தாய்மன் தான் பண்டாரவளை ஊரில் தான் உங்களை சந்திக்கேன். நன்றி. இந்த கிணறை வந்து அரசியல்வாதிகளுடைய பார்வைக்கும், அரசு அதிகாரிகள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கும் இந்த கிணத்தை நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம். புனரமைக்கணும். இதே மாதிரி எங்கள் ஊர் தான் இல்லை, நிறைய ஊர்களில் இந்த மாதிரி கிணறுகள்லாம் சிதறமடைஞ்சு கிடக்கு, மூழ்கடிக்கப்பட்டு கிடக்கு. சில இடங்களில் ஊர் பொது கிணறுலாம் ஆக்கிரமித்து வச்சுருக்கான். அந்த கிணறுகள்லாம் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், புனரமைக்கணுங்கிற கோரிக்கை அழுத்தம் வைக்கும். அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.